நாம எப்போதாவது லேட்டா சாப்பிடலாமா? சில சமயங்கள்ல நமக்கு வேலை முடியறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடும். அப்போ நமக்கு ராத்திரி உணவும் தாமதமா தான் கிடைக்கும். இந்த மாதிரி சூழல்கள்ல வழக்கம் போல சாப்பிடுற உணவு பழக்கத்தை மாத்திக்கிறது ரொம்ப நல்லது. அதாவது ராத்திரி நேரம் லேட்டா சாப்பிடும் போது கொழுப்பில்லாத புரோட்டீன் உணவுகளை எடுத்துக்கலாம். இல்ல அப்படின்னா காய்கறி சாலட், காய்கறி சூப், பருப்பு கலந்த சூப் மாதிரி லைட்டான உணவுகளை சாப்பிடுறது ரொம்ப நல்லது. ஆனா கொழுப்பு சத்து அதிகமா இருக்கிற உணவுகள், பீட்சா மாதிரி கடினமான உணவுகளை ராத்திரி நேரம் சாப்பிடுறத கண்டிப்பா தவிர்க்கணும். ஏன்னா இதெல்லாம் செரிமானமாக ரொம்ப நேரம் எடுத்துக்கும். சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் நடைபயிற்சி மேற்கொள்றதும் ரொம்ப நல்லது. இது சாப்பாடு சீக்கிரம் செரிக்கவும் ரத்த சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தவும் உதவும். அதே மாதிரி ராத்திரி நேரத்துல இனிப்பு பண்டங்கள் சாப்பிடுறதையும் நாம கண்டிப்பா தவிர்க்கணும். சோ தவிர்க்க முடியாத சூழ்நிலையில தாமதமா சாப்பிட்டாலும் சரியான உணவு தேர்வும் சின்ன நடைபயிற்சியும் உடம்புக்கு நல்லது. இது போல மேலும் பல சுவாரஸ்யமான விஷயங்களை அறிய எங்களுடைய நியூஸ் தமிழ் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. பை பை.